அவர்கள் அனைவரும் மைக்ரேன் அதாவது ஒற்றை தலைவலி என அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான தலைவலியால் அவதியுறுகின்றனர். மைக்ரேன் என்பது வழக்கமாக தலையின் ஒரு பக்கத்தை தாக்கும் ஒரு கடுமையான துடிக்கும் வலியாகும். அது பெரும்பாலும் குமட்டல், வாந்தி மற்றும் ஒளி மற்றும் ஒலிக்கு அதீத உணர்திறன் ஆகியவற்றுடன் சேர்ந்து வருகிறது. வலியானது துவக்கத்தில் லேசாக இருக்கலாம், ஆனால் அதை புறக்கணித்தால் அது மிதமானது முதல் கடுமையானதாக மாறலாம். மைக்ரேன் 4 மணி நேரம் முதல் 72 மணி நேரம் வரை நீடிக்கலாம். சில சமயங்களில் பாதிக்கப்பட்டவரை அது ஒரு வாரத்திற்கு கூட வேதனைப்படுத்தலாம். மிகவும் பரவலான 2 வகை மைக்ரேன்கள் உள்ளன. ஆரா இல்லாத மைக்ரேன், ஆராவுடன் மைக்ரேன். வழக்கமாக ஆரா என்பது ஒரு காட்சி உணர்திறன் அனுபவமாகும். அதில் பாதிக்கப்பட்டவர் மினுமினுக்கும் வெளிச்சம், புள்ளிகள் அல்லது பகுதி பார்வை இழப்பு ஆகியவற்றை எதிர்கொள்ளலாம். மைக்ரேனால் பாதிக்கப்பட்ட நபர்களில் 25% மக்கள் ஆராவையும் எதிர்கொள்ளக்கூடும். மைக்ரேன் அதன் அறிகுறிகள் மூலம் வழக்கமான தலைவலியிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கலாம். ஒரு மைக்ரேன் தாக்குதலின் போது உள்ள அறிகுறிகள் நபருக்கு நபர் மாறினாலும் பரவலான அறிகுறிகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கும். கடுமையான துடிக்கும் வலி, வழக்கமாக தலையின் ஒரு பக்கமாக. குமட்டல், வாந்தி, ஒலி அல்லது வாசனைக்கு அதிகரித்த உணர்திறன் மற்றும் தலை சுற்றல். மைக்ரேன் குழந்தை பருவத்திலும் துவங்கலாம், பெரியவர்கள் ஆகும் வரை நிகழாமலும் இருக்கலாம். மைக்ரேன் குழந்தை பருவத்திலும் துவங்கலாம், பெரியவர்கள் ஆகும் வரை நிகழாமலும் இருக்கலாம். பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் மைக்ரேனால் அவதியுறுகிறார்கள். குடும்ப வரலாறு மைக்ரேனின் மிக பரவலான அபாய காரணியாகும். மைக்ரேனை தூண்டும் சில காரணிகளாக இருப்பவை அதிகரித்த மன அழுத்தம், மாதவிடாய், கர்ப்பம் அல்லது மாதவிடாய் நிறுத்தத்தின் போது ஈஸ்ட்ரோஜனில் உள்ள ஏற்ற இறக்கங்கள், அதீத வானிலை, பிரகாசமான ஒளி, சத்தமான ஒலி அல்லது ஒரு அசாதாரண வாசனை, தூக்க முறைகளில் மாற்றங்கள், நீரிழப்பு, ஒருவேளை உணவை தவிர்த்தல் அல்லது தாமதமாக உணவெடுத்தல், புகைப்பிடித்தல், கடுமையான உடற்பயிற்சி, பயண மன அழுத்தம். மேலும் உணவுப் பொருட்கள் அதாவது சாக்லேட், சீஸ், ஓடுள்ள மீன், கேஃபீன், மது, சோயா சாஸ் மற்றும் ஆஸ்பார்டம் போன்ற உணவு செயற்பொருட்களை எடுப்பதும் கூட